ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங் டு ஆல். இது ஆல் டு ஆல் சேனலில் நான் பேசுகிறேன். இன்றைக்கி நான் ப்ரான் வாங்கினேன். கொஞ்சம் சின்ன சின்ன ப்ரானாக வந்திருக்குது. இதை ஒரு ப்ரான் புட்டு செய்யலாம்னு நினச்சிருக்கேன். இந்த புட்டுக்கு என்னென்ன வேணுன்றதை இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மிளகாத்தூளுக்கு நான் ஃபஸ்ட்டே கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்புத்தூளும் போட்டு கழுவி வச்சுருக்கேன். ஒரு 2-3 வாட்டி கழுவிட்டு அதை வச்சுருக்கேன். இப்போ இருந்தும் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிடுறேன். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி போடுறேன். குழம்பு மிளகாய் பொடி பார்த்திங்கன்னா இது மீன் குழம்புக்கு, கறி குழம்புக்கு எல்லாத்துக்குமே எல்லா மசாலாவும் போட்டு அரைக்கும். இதை அடுத்த இதில் நான் எப்படி நீட்டுன்னு சொல்லித்தரேன். குழம்பு மிளகாத்தூள் இல்லைனாக்கா நீங்கள் வெறும் மிளகாத்தூளை போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ 1 ஸ்பூனு மிளகாத்தூள் போடுறேன். இந்த மிளகாத்தூள் கொஞ்சம் நல்லாவே காரமாக இருக்கும். உங்கள் மிளகாத்தூள் எப்படி இருக்கும்னுட்டுன்னு பார்த்துக்கிடுங்க. இப்போ 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு போடுறேன். நல்லா 1 ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு அரைச்சிருக்கேன். எனக்கு இது குவான்டிட்டி நிறைய இருக்குது, ஒரு 1/2 kg இருக்குது. அதனால் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். பின்ன உப்புத்தூள் நம்ம தேவைக்கு ஏத்தாப்பில் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மேக்னேட் பண்ணி வைக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை எப்படி நம்ம புட்டு செய்கிறதுன்னுட்டுன்னு பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் இது ஊறிச்சினாக்கா நல்லாயிருக்கும். இது என்னன்னாக்கா கொஞ்சம் ஸ்மெல் எடுக்குன்றதுனால தான் இதுக்கு இது மசாலாலாம் போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அதை ஊற விடுறோம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் கொஞ்சம் இதை ஒரு 1/2 பாயிலாக எடுத்துக்கிறேன். இதுலேயே நம்மளுக்கு தண்ணி விடும். ஸோ நான் லைட்டாக தண்ணி தெளித்து விட்ருக்கேன். அதுலேயே கொஞ்சம் அது வெந்திருந்தோம். இதை எடுத்து நம்ம கொஞ்சம் மிக்சியில் 1-2 அடிச்சிட்டு நம்ம புட்டு செஞ்சுக்கலாம். என்னன்னாக்கா இது பச்சையாக போட்டு அரைச்சோன்னா பிசு பிசுணும். ஸோ கொஞ்சம் இப்படி இது பண்ணிக்கிட்டாக்கா நல்லாயிருக்கும், ஈஸியாகிடும். பாருங்கள், இது ஒரு 2 to 3 மினிட்ஸில் வெந்துடும். ப்ரான் வேகிறதுக்கு லேட்டே ஆகாது. ஒரு 2 to 3 மினிட்ஸ் போதும். இந்த அளவுக்கு இது வெந்தால் போதும். இப்போ இதை எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் 1-2 அடிச்சுக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு பேனில் கொஞ்சம் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி, இது கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றணும். ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு வச்சுருக்கேன். பின்ன இந்த ப்ரானை கொஞ்சம் 1-2 அடித்தாச்சு. பின்ன இதுக்கு தேவையான வெங்காயம், கருவேப்பிலை, பின்ன நம்ம பச்சை மிளகா போடலாம். அது கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்மளுடைய சாய்ஸு காரம் எப்படி வேணும் கொஞ்சம் அதில் கொஞ்சம் நான் மிளகாத்தூள் போட்டிருக்கிறதுனால இதுக்கு நான் சும்மா ஒரு பச்சை மிளகா போடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. அதே நேரத்தில் பச்சை மிளகாவும் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்போ நம்ம ஒன்றா போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம அதில் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டு தான் வச்சுருக்கோம். இப்போ கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் மசாலாவுக்கு எல்லாத்துக்குமே. ஓகேவா? பின்ன இதுக்கும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ப்ரான் பத்தலைனாக்கா நீங்கள் கொஞ்சம் முட்டை கூட இதில் அடித்து ஊற்றிக்கலாம். அதுவும் இதுக்கு நல்லா இருக்கும். ஓகேவா? இந்த புட்டுக்கு நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். ஏற்கனவே அதில் போட்டிருந்தேன். இதுக்கும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கி விடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ப்ரானை போட்டாச்சு. அதுக்கு அடுத்து நல்லா தேங்காய் கொஞ்சம் 1/2 மூடி தேங்காய் துருவி போட்டு, இப்போ பாருங்கள் ப்ரான் நல்லாவே கிளறி கொடுத்துட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா தேங்காய் துருவலை போட்டுடலாம். ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன்.
அந்த தேங்காய் துருவலை போட்டு பின்ன கொஞ்சம் மல்லிச்செடி போட்டு கிளறிட்டு எடுத்துட்டாக்கா இந்த தேங்காய் துருவல் நல்லா கொஞ்சம் எல்லாத்துலேயும் படுறாப்புல நம்ம கொஞ்சம் கிளறி கொடுத்துட்டு கொஞ்சம் மல்லிச்செடி தூவி எடுக்கிட்டாக்கா நம்ம அருமையான ப்ரான் புட்டு ரெடி ஆகிடும். இறால் புட்டு ரெடி ஆகிடும். இது ரொம்ப ஈஸியானது, ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? இதுவும் பார்த்திங்கனாக்கா எல்லாத்தோடும் உங்களுக்கு மேட்ச் ஆகிடும். சாதத்தோட சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸு ப்ளஸ்ஸு தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ முடிஞ்சது. உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். ஓகேவா? லாஸ்ட்டில் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே உங்களுக்கு நல்லாயிருக்கும். பெப்பரு, கரம் மசாலா, சீரகத்தூள் எது வேணுமோ உங்களுடைய ஃப்ளேவருக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இது ஆல் டு ஆல் சேனல். இதுலேருந்து நான் சொல்கிறேன், ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா டிஷ்ஷஸும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் நிறைய வெரைட்டிஸாகவும் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இப்போ நம்மளுடைய சூப்பரான எறா புட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.